நிக்கிதா, ஈரானிலே அரசுக்கு எதிராக வெடித்துள்ள போராட்டத்தில் குறைந்தது 2000 பேர் பலியாக இருக்கலாம் என ஈரான் அரசு தரப்பின் அதிகாரியே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்த தகவல், அங்கிருந்து வரும் பல வெளிநாட்டு செய்தி நிறுவனங்களுடைய தகவல் என்னவென்றால் 2400 பேர் வரை பலியாகி இருக்கக்கூடும் என்ற தகவல் தான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசு அதிகாரி ஒருவரே 2000 பேர் வரை பலியாகி இருக்கக்கூடும் என கூறியிருக்கிறார். குறைந்தது 2000 பேர் என கூறியிருக்கிறார். ஈரானிலே 2 வகையான போராட்டங்கள் நடைபெற்று 2 வகையாக கூறப்படுகிற அந்த போராட்டம், அதாவது ஈரானிலே நிதி நெருக்கடி ஏற்பட்டு வாழ்வியலே நடத்த முடியாத சூழல் இருப்பதாக கூறி மக்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள், வீதியிலே இறங்கி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பல நகரங்கள், ஈரானிலே மொத்தம் உள்ள 31 மாகாணங்கள் இருக்கின்றன. அந்த 31 மாகாணங்களிலே 185 நகரங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 185 நகரங்களில் கிட்டத்தட்ட 580 இடங்களிலே இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. அதாவது நாடு முழுவதுமே போராட்டம் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம். 31 மாகாணங்களில் 585 இடங்களில் 185 நகரங்களில் இந்த மக்கள் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதிலே குறைந்தது 2000 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது காவல்துறையினரால், ராணுவத்தினால் துப்பாக்கியால் சுடப்பட்டவர்கள், தீவிரவாதிகள் வைத்த குண்டுகளால் வெடித்து இறந்தவர்கள், அந்த ஸ்டாம்பீடு தள்ளு முள்ளு நெருக்கடியிலே உயிரிழந்தவர்கள் என மக்கள் நெருக்கத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் என இது போன்று பலர் மாரடைப்பால் உயிரிழந்தவர்கள் என்ற வகையில் எல்லாம், அந்த கூட்டத்தில் இருந்து மாரடைப்பால் உயிரிழந்தவர்கள் என்ற வகையில் 2000 பேர் வரை குறைந்தது இதுவரை பலியாக இருக்கணும் என கூறப்படுகிறது. ஆனால் 2400 இந்த பலி எண்ணிக்கை தாண்டும் என்றுதான் அஞ்சப்படுகிறது. அதைதான் வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் 10,000க்கும் மேற்பட்டோர், 10,400 பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சிறையிலே 10,400 பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மற்றொரு அதிர்ச்சி தகவல். இதை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை உறுதியான தகவலாக வெளியிட்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிட வேண்டும். இந்த போராட்டத்தில் இது கிளர்ச்சி என்று கூறுகிறார்கள். மக்கள் கிளர்ச்சியாக அரசாங்கத்துக்கு எதிராக சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய அயத்துல்லா கமேனிக்கு எதிராக இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகிறோம், வீதியில் வந்து போராடுகிறோம், எங்கள் வாழ்வியலுக்காக போராடுகிறோம், இது கிளர்ச்சி, மக்கள் புரட்சி என்ற வகையில அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அரசாங்க தரப்பிலே கூறும்பொழுது இது திட்டமிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தூண்டிவிட்ட ஒரு போராட்டம். இஸ்ரேலின் உளவுத்துறையான மொசாத் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஆதரவான சிலரை உள்ளே இறக்கி மக்களை தூண்டிவிட்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், ஊடுருவல்காரர்கள், இவர்களை நாங்கள் கட்டாயம் அடக்குவோம் என்ற வகையிலே கமேனி அரசாங்கத்துடைய முக்கிய அதிகாரிகள் ஒரு கருத்தினை தெரிவித்து வருகிறார்கள். எனவே இவர்கள் மக்கள் புரட்சி என்கிறார்கள், இவர்கள் தீவிரவாதிகள் என்கிறார்கள். எனவே உள்நாட்டு புரட்சி என்பது கடந்த 2-3 வாரங்களாகவே அந்த இடத்திலே மிகப்பெரிய அளவுக்கு உள்நாட்டு கலவரம் வெடித்திருக்கிறது. அடுத்தடுத்து உயிர்கள் பலியாகி கொண்டிருக்க என்பது மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்கா வழக்கம் போல் நாங்கள் தலையிடுவோம் என்று ட்ரம்ப் தலையிட்டது மட்டுமல்லாமல் மிக தெளிவாக ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தார். எந்த நேரத்தில் எப்படி தாக்க வேண்டுமோ அப்படி தாக்குவோம், அந்த தாக்கலால் உருக்குலையாமல் போவார் கமேனி என்ற வகையிலும், நிக்கோலஸ் மதுரோ போல கமேனி நாடு கடத்தப்படுவாரா என்ற ஒரு உணர்வையும் தூண்டும் வகையில் அவருடைய அறிக்கைகள் இருந்தன. இந்நிலையிலே இன்று காலை அமெரிக்க அரசாங்கம் சார்பிலே, அமெரிக்க அரசின் வெளியுறவுத்துறை சார்பிலே அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. அது ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அனைவரும் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். நாட்டை விட்டு வெளியேற போதிய விமானம் போன்ற வசதிகள் இல்லாவிட்டால் அருகிலுள்ள துருக்கி, அர்மேனியா போன்ற நாடுகளுக்கு சென்று விடுங்கள், அங்கிருந்து நாங்கள் உங்களை பத்திரமாக தாயகத்திற்கு கொண்டு வருகிறோம். எப்படியோ இன்னும் 2 தினங்களுக்குள், அதாவது இன்னும் 48 மணி நேரத்திற்குள் நீங்கள் அனைவரும் அந்த நாட்டு ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் அமெரிக்கர்கள் அனைவரும் என்ற வகையிலே ஒரு வேண்டுகோளை எச்சரிக்கையான அறிவுறுத்தலாக கொடுத்திருக்கிறது. இது அமெரிக்கா ஈரானின் மீது தாக்குதல் நடத்துமோ என்ற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. எனவே இன்னும் 48 மணி நேரத்திலே அமெரிக்காவின் தாக்குதல் எந்த நேரத்திலும் ஈரானில் தொடங்கலாம் என்ற வகையில் இருக்கிறது. எனவே ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்த நேரத்தில் எப்படி தாக்குவோம், அந்த தாக்குதலால் எப்படி நீங்கள் உருக்குலைய போகிறீர்கள் என்பதை யாருமே தெரியாத அளவுக்கு நாங்கள் செய்வோம் என்ற வகையிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாகவே எச்சரிக்கை விடுத்தார். அவருடைய ஏர்போர்ஸ் 1 செய்தியாளர் அவருடைய தனிப்பட்ட விமானத்திலே, அதிபரின் தனிப்பட்ட விமானத்தில் செய்தியாளர்களிடம் திடீரென இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு கமேனியும் பதிலடி கொடுத்தார்.
நீங்கள் வந்து தாக்கினால், ஏற்கனவே இஸ்ரேல் நடத்த போரின் பொழுது நீங்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்திய பொழுது உங்களுடைய நிலைகளை எல்லாம், பக்கத்து நாட்டில் உள்ள உங்கள் அமெரிக்க நிலைகளை எல்லாம் நாங்கள் தாக்கி அழித்தவுடன் நீங்கள் போரை நிறுத்திவிட்டீர்கள். எனவே அந்த வகையில் நாங்கள் பதிலடி கடுமையாக கொடுப்போம். அமெரிக்கர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ, அமெரிக்க நிலைகள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் அதிரடியாக தாக்குதல் நடத்துவோம் என கமேனியும் பதிலுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார். எனவே இந்த நிலையிலே ஒரு பதற்றமான சூழல் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் அந்த இஸ்ரேல் ஈரான் போருக்கு பிறகு மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் வெடித்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேலுடன் நடந்த போரினால் ஈரானின் பொருளாதாரம் சீர்குலைந்து நிதி ஆதாரம் இல்லாமல் மக்கள் சாலைகளுக்கு வந்து வீதிகளுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் ஒரு போர் வந்தால் என்ன நடக்கும் என்றால் ஈரான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுடைய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தெரிகிறது. ஆனால் ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என வெளிப்படையாகவே கோரிக்கை விடுக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த சூழலில் அடுத்து என்ன நடக்கும், போர் எப்போது வெடிக்கும் என்பதுதான் தற்போது அங்கு வசிக்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் அச்சமாக, பயமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இந்த அமெரிக்கா தாக்குதலை தொடங்கினால் நிச்சயமாக பதிலடி தாக்குதலை ஈரான் கொடுக்கும். இது மிகப்பெரிய ஒரு போராக மத்திய கிழக்கு நாடு பகுதிகளிலே மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும். இந்த புவிசார் பதற்றத்தால் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி, ரெசஷன் போன்ற ஒரு பொருளாதார தேக்க நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.